கோபத்தின் உச்சிக்கு சென்ற எடப்பாடி தப்பான நேரத்தில் தொகுதி மறுவரையறை. பாஜக இப்படி பண்ணிடுச்சு, ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, அதை அப்படியே அறுவடை செய்யலாம் என எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருக்கும் வேளையில் டெல்லி வீசிய ஒரு பந்து ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் மாற்றியிருக்கிறது. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை விவகாரம் இந்தி கூட்டாட்சி தத்துவத்தின் முக்கியமான மோதல் புள்ளியாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் அதிகார மையத்தை விட மாநிலங்களை நோக்கி நகர்த்தும் ஒரு முயற்சி என்றும் கடும் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தென்னிந்திய அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கிடையே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் முழுக்க முழுக்க திமுகவின் ஆட்சி நிர்வாக குறைபாடுகள் மற்றும் ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சி எதிர்ப்பு அலை மீதுதான் மையம் கொண்டிருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தொகுதி மறுவரையறை எனும் போதும் கிளம்ப களமே தலைகீழாக மாறியிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிக்கப்பட்டால் தென் மாநிலங்களின் குறிப்பாக தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் என்பதுதான் தற்போதைய ஹாட் விவாதம். இதை மிகச் சரியாக பிடித்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின். இது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகம், நமது உரிமையை பறிக்கும் செயல் என அவர் முன்னெடுக்கும் போராட்டம் இப்போது மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சிபூர்வமான அலையாக மாறியிருக்கிறது. இங்கேதான் அதிமுக சறுக்குகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக களம் கண்டு போராட்டம் தீர்மானம் என அதிரடி காட்ட அதிமுக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் தவிக்கிறது. பாஜகவின் பி டீம் என்ற முத்திரை உடைக்க எடப்பாடி போராடி கொண்டிருந்த வேளையில் இந்த விவகாரத்தில் அவர் காட்டும் சைலண்ட் ஆதரவு திமுகவின் பிரச்சாரத்திற்கு தீனி போடுவது போல் ஆகிவிட்டது. தமிழ்நாட்டின் உரிமையை விட டெல்லியின் உறவுதான் எடப்பாடிக்கு முக்கியமான திமுக மேடைக்கு மேடை முழங்க ஆரம்பித்து விட்டது. வழக்கமாக ஆளுங்கட்சியை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டிய எதிர்க்கட்சி இப்போது தற்காப்பு ஆட்டம் ஆட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.